Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சொல்றதுன்னா ஃபினான்ஷியல் விஷயம் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ரிலேட்டடான ஏதாவது ஃபண்டமெண்டல் சீரிஸ் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கம்பெனியை பத்தி பேச போறோம், ஸ்டாக் பத்தி பேச போறோம். ஆல்ரெடி நான் வந்து HAL பத்தி பேசி போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த சீரிஸ்ல இன்னைக்கு நான் ரெண்டாவது எதை பத்தி பேச போறேன்னா மணப்புரம் பத்தி, அதாவது மணப்புரம் ஃபினான்ஸை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மணப்புரம் ஃபினான்ஸை வந்து யார் வந்து உருவாக்குனாங்க, ஹூ இஸ் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ VC பத்மநாபன் அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டருங்க. ஆக்சுவலி இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லீடிங் கோல்ட் லோன் NBFC அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து NBFC அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படிங்கிறது தான் இந்த NBFCயோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ பத்மநாபன் சார் வந்து வால்பட் அப்படின்னு நீங்கள் ஒரு கிராமம், கடற்கரை கிராமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருஷூரில் இருக்குது. ஸோ அந்த திருஷூர் டிஸ்ட்ரிக்டில் கடற்கரை கிராமமான வால்பட் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், சாரி. ஸோ அந்த கிராமத்தில் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. தென் இவர் வந்து எப்போ இறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 1986 இறக்குறாரு. ஸோ இவருடைய இறப்புக்கு பிறகு இவருடைய மகனான யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக MD and CEOவாக இருக்கிற ஸ்ரீ VP நந்தகுமார் அவர்கள் தான் வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அவர் தான் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. தென் நம்மளுடைய இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் அதாவது கோல்ட் லோன் இவங்களுடைய முக்கியமான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணக்கடன் அண்ட் அடகு புரோக்கிங் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க வந்து என்ன சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணும்போது இது ரெண்டையும் தான் வந்து மையப்படுத்தி இந்த ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து மணப்புரம் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்க பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ வந்து இன்கார்பரேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1992 இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. தென் இவங்க இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறம் ரேப்பிடாக க்ரோத் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அக்ராஸ் கிட்டத்தட்ட 28 ஸ்டேட் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரிஸில் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு 5000க்கும் மேலே பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45,000க்கும் மேலே பர்சன்ஸ் வந்து இந்த மணப்புரம் ஃபினான்ஷியல் கோல்ட் லோன் இருக்குதுன்னா இங்கே வந்து இந்த பிரான்ச்சஸ்லாம் சேர்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் இவரோட ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோல்ட் லோன், தென் கோல்ட் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஃபினான்ஸ் and loan to food industry, vehicle loan, இந்த மாதிரி நிறைய லோன்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நார்மலாக இவங்களுடைய பேஜ் வெப்சைட்டில் போய் பார்த்தாலே இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயும் லிஸ்ட் ஆகி நல்லபடியாக ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்ன, தென் இவங்க வந்து இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ அவங்களுடைய கரண்ட் CEO யார், அண்ட் இவங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணிட்டு மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க, சர்வீசஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் நம்ம ஸ்டாக்ஸ் சீரீஸில் அண்ட் கம்பெனி சீரீஸில் மேலும் வந்து நிறையா அப்கமிங் டேஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தென் இந்த கம்பெனிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னுமே ஆட் பண்ணி ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.